உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகையை 543 816 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக வரும் தகவல் பேராபத்து என்று முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம், மத்திய அரசின் இந்த முயற்சி இந்திய அரசியல் சாசன விதிகளின்படி மோசடி என்று விமர்சித்துள்ளார். ஒரு செய்தி, இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகையை 543 மக்களவை, அதை 50% கூட்டுவதாக, அதாவது 543 என்பது 816 உயரும் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வரப்போகிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, தொகுதிகளை மறுவரை செய்யும் மசோதாவும் கொண்டு வரப்படும் என்று செய்தி வருகிறது. இந்த இரண்டு செய்திகளும் மத்திய அரசினுடைய 26 மார்ச் கடிதத்துல இல்லை. ஆனால் பரவலாக டெல்லியிலே பேசப்படுகிறது, ஊடகங்களிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊடகங்களிலேயும் இந்த செய்திகளை நீங்கள் ஒளிபரப்பாகி இருக்கிறீர்கள். இதுல பெரிய பேராபத்துகள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டில் 39 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான கட்சிகளில் இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் 42 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதுல 28 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். 39, 28, 67 உறுப்பினர்கள் அவரவர்கள் மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் மாதம் 23 மற்றும் ஏப்ரல் மாதம் 29 தேர்தல். அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள். உதாரணமாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு தேர்தல் நாள் குறித்த பிறகு எப்படி ஏப்ரல் மாதம் 16, 17, 18 சிவகங்கை தொகுதியை விட்டு டெல்லிக்கு போக முடியும்? இது ஒரு சதி. 67 மக்களவை உறுப்பினர்கள் அந்த சபைக்கு, மக்களவை கூட்டத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக ஏப்ரல் 16, 17, 18 என்ற நாள் குறித்திருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் தலைவர் எழுதிய பதிலில், நீங்க அப்படித்தான் அவையை கூட்டணும்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கூட்டுங்க. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கூட்டுவதை விட ஏப்ரல் மாதம் 29 கூட்டினா எல்லா மக்களவை உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம் பதில் எழுதியிருக்கார். இப்ப அரசியல் சாசன திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய 543 மக்களவை தொகுதி எண்ணிக்கையை 816ஆக 50% கூட்ட வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். மறு வரையறை, அதற்கும் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். அரசியல் சாசன திருத்தம் என்பது நாடாளுமன்ற அவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள், அங்கே வாக்களிப்பவர்கள் 3/2 பகுதி பெரும்பான்மை வேணும். ஆங்கிலத்தில் 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை வேண்டும்.
மக்களவை தொகுதியில 67 உறுப்பினர்களை கழித்துவிட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஏறத்தாழ 25-30 பேரை கழித்து விட்டா நாடாளுமன்ற 2 அவைகளிலேயும் திருத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருக்கிறது. அது நம்பிக்கையா நப்பாசையான்னு தெரியாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்த்து வாக்களித்தால் மக்களவையிலையும் இந்த அரசியல் திருத்த மசோதா தோற்கும், மாநிலங்களவையிலையும் அரசியல் திருத்த மசோதா தோற்கும். அது அவங்களுக்கு தெரியும். பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், சட்ட அமைச்சருக்கெல்லாம் தெரியாததல்ல, கணக்கு தானே. 2 அவைகளிலேயும் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்றால் அந்த மசோதாக்கள் தோற்கும். அதற்காகத்தான் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி இருக்கும் நிலையில ஏப்ரல் 16, 17, 18 நாட்களில் அவையை கூட்டுகிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கல, நாங்கள் திடமாக நம்புகிறோம். இது சதி, இது அரசியல் சாசனத்துல மோசடி, இது நாடாளுமன்ற விதிகளுக்கு மோசடி. 67 உறுப்பினர்கள் மக்களவையில ஒதுக்கி வைத்துவிட்டு என்ன அரசியல் சாசனம் திருத்தம் நிறைவேற்றீங்க?